அற்புதங்கள் அருளும் கோவை அற்புதர் புனித அந்தோணியார். எங்கடா போயிட்டு இருக்க? எங்க அந்தோனியார் கோயில் திருவிழாடா, அதுக்கு நான் தயாரிப்பு செய்ய பாவ சங்கீதம் கேட்டு போயிருக்கேன். திருவிழாவுக்கும் பாவ சங்கீதத்துக்கும் என்ன சம்பந்தம்? பாவ சங்கீதம் பற்றி நான் சொல்லுறத அவன் ஃபாதர் எங்க பண்ணிருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சரி வா போய் கேட்போம். வா மைக்கேல், வா அல்வின். என்ன அல்வின், ரொம்ப நாள் உன்னை கோயில் பக்கமே காணோம். உன்னை பார்க்கறது அத்திப்பூவை பார்த்த மாதிரி இருக்கே. கோவிலுக்கு மட்டும் வாங்க என்ன ஆக போகுது ஃபாதர்? எனக்கு வெளியே நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அப்படி இல்லை அல்வின், நம்ம மைக்கேலை பாருங்க. அன்றாடம் கோயிலுக்கு வராரு, இறைவனை வேண்டுறாரு, தனக்கானதை பெற்றுக்கொள்றாரு. அந்த மாதிரி நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ மைக்கேலும் கோயிலுக்கு இனி வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காருன்னு கேளுங்க. மைக்கேல், நீங்க எதுக்கு கோயிலுக்கு வந்தீங்க? நம்ம அந்தோனியார் கோயில் திருவிழா ஃபாதர், அதுக்கு தகுந்த தயாரிப்போட ஒப்புரவு கணக்கு எடுக்கலாம்னு வந்திருக்கேன் ஃபாதர். பாத்தீங்களா அல்வின், அவர் என்ன மாதிரி அருமையா தயாரிக்கிறாரு. அதுக்கும் இதுக்கு என்ன ஃபாதர் சம்பந்தம்? அப்படி இல்லை அல்வின், ஒரு கோயில்ல திருவிழா கொண்டாடுறாங்க, கொடியேற்றுறாங்க சொன்னா அங்க அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். ஒரு ஊர்ல திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னா அங்க பகைமையை மறந்து ஒருவர் மீண்டும் அந்த உறவுகளை புதுப்பிச்சுட்டு அவங்க சகோதரத்துவத்தோடு வாழணும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஊர்லயும் திருவிழா எடுத்து கொண்டாடுறாங்க. இன்று நாம் விழா எடுத்து கொண்டாடுற நம்ம கோடி அற்புதர் புனித அந்தோணியாரும் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அருள் அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல புதுமைகளை செய்து இன்னைக்கு கோடி அற்புதரா உயர்ந்திருக்கிறாரு. அவருடைய விழாவை பாருங்க, நம்ம மைக்கேல் எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாட தயாரிச்சுட்டு இருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி தயாரிக்க வேண்டாமா? எனக்கு அந்தோனியாரை பத்தி தெரியாதே ஃபாதர். நான் எப்படி திருவிழால கலந்துக்கிட்டு கொண்டாடுறது? திருச்சபையில பல புனிதர்கள் இருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய தலை சிறந்த புனிதர்களில் நம்ம அந்தோணியாரும் ஒருத்தர். வா, அவரை பத்தி நான் உனக்கு சொல்றேன். ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் மார்ட்டின் திபியோன் மரிய தெரேசா தம்பதியருக்கு மகனாக லிஸ்பனில் அந்தோனியார் அவதரித்தார். மார்ட்டின் திபியோன் எருசலேமின் முதல் மன்னரான கோத் பிரேபை லியோன் என்பவரின் மரபை சார்ந்தவர். மூர் சாதியினரின் பிடியிலிருந்து போர்ச்சுகல் நாட்டை விடுதலை செய்வதற்காக அரசுடன் அயராது உழைத்தவர். அந்தோனியார் குடும்பம் அரச குடும்பமாக இருந்தாலும் கிறிஸ்தவ மனக்கமழும் பக்தி நெறி மிக்க குடும்பமாக சிறந்து விளங்கியது. அக்கால வழக்கப்படி குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் புனித பத்ரியாக்கால் பேராலயத்தில் திருமுழுக்கு கொடுத்தனர். அப்போது அவருக்கு பெர்தினாந்து என்று பெயர் வைத்தனர். இவரது பெற்றோர் மகனை ஒழுக்கமிக்க குழந்தையாகவும் அறிவுமிக்க குழந்தையாகவும் வளர்த்தனர். தினமும் திருப்பலிக்கு செல்வதையும் அன்னை மரியாவை நோக்கி ஜெபிப்பதையும் பெற்றோர் இவருக்கு அன்றாட வழக்கமாக்கினர். அதனால் சிறு வயதிலேயே அந்தோனியாருக்கு இறைபக்தியும் ஏழைகள் மீது இரக்கமும் பிறருக்கு உதவும் எண்ணமும் வளர்ந்தது. சிறு வயதில் பக்தியுடன் கூடிய மனிதநேயத்தில் வளர்ந்து வந்த பெர்தினாந்துவை அனைவரும் சின்ன சமணசு என்று அன்பொழுக அழைத்து மகிழ்ந்தனர். லிஸ்பன் நகரில் ஆயர் சாகர் ஆண்டகை அவர்களால் நடத்தப்பட்டு வந்த பேராலய பள்ளிக்கு கல்வி கற்க இவரை அனுப்பி வைத்தனர். அங்கு உலகியல் கல்வியுடன் லத்தீன் மொழியையும் மறைக்கல்வியையும் கற்றார். படிப்பிலும் சிறந்து விளங்கினார். அது குளிர்காலமாக இருந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் தனிமையில் பெர்தினாந்து
பெர்தினாந்து வீட்டில் இருந்தார். அப்போது கதவை தட்டும் ஓசை கேட்டது. உடனே ஓடி வந்து கதவை திறந்தார். அங்கே 5 வயது நிரம்பிய ஓர் அழகிய சிறுவன் நிற்பதை கண்டார். அந்த சிறுவனிடம் பெர்தினாந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். தர்மம் வேண்டும். ரொட்டி தரட்டுமா? உன் பசிவே என் பசிவே. உன் பசி என்ன? அதை நான் கேட்பதற்கு முன் இதோ என் பையை கூர்ந்து பார். சிவப்பு வைடூரியங்கள். இல்லை, இவை நல் இதயங்கள். இவற்றை நான் நாடி செல்கிறேன். இதயங்களை தேடும் நீயா? என்னை விட்டு பார், உனக்கு புரியும். உற்று பார்த்தார் பெர்தினாந்து. குழந்தை இயேசு. உடனே குழந்தை இயேசு, பெர்தினாந்து, உன் இதயத்தை எனக்கு தருவாயா என்று கேட்டார். குழந்தை இயேசுவே, இதயத்தை மட்டுமல்ல, என்னையே நான் தருகிறேன் என்று கூறி முழங்கால் படியிட்டார். உடனே குழந்தை இயேசு மறைந்தார். ஃபாதர், அவரோட சின்ன வயசை பற்றி சொன்னீங்க. அவனை அவர் புனிதர் என்று சொல்றீங்கல்ல, அவர் அப்படி என்ன புனிதம் செஞ்சாரு? அவர் சின்ன வயசுலயே பல புதுமைகளை செஞ்சிருக்கிறார். வாழ்வின் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஒருமுறை பெர்தினாந்துவை தந்தையார் மார்ட்டின் வயல்வெளிக்கு அழைத்து சென்றார். அது அறுவடை காலமாக இருந்ததால் கதிர்கள் விளைந்து முற்றிய நிலையில் காணப்பட்டன. வயல்களில் வெட்டுக்கிளிகளும் சிட்டுக்குருவிகளும் தானியங்களை சிதைத்துவிடும் ஆபத்திலிருந்து பாதுகாக்க காவலாளி கிடைக்காத காரணத்தால் அன்று தந்தையார் மார்ட்டின் காவலுக்காக பெர்தினாந்துவை நியமித்தார். அது காலை வேளை என்பதால் ஆலயம் சென்று திருப்பலியில் கலந்து கொள்வதை கடமையாக கருதியவருக்கு தந்தை சொன்னபடி வயலை காவல் காப்பதும் கடமையாக இருந்தது. குழம்பிய பெர்தினாந்து காவல் பொருட்களிடம் தனக்கு வழிகாட்டும்படி ஜெபித்தார். அருகில் உள்ள மாளிகையை திறந்து காட்டி அதனுள் குருவிகளை அடைத்துவிட்டு ஆலயம் செல்லும்படி இவரது இதயத்தினுள் ஒரு தூண்டுதல் நிகழ்ந்ததை உணர்ந்தார். அதன்படி மாளிகையை திறந்து குருவிகளை அழைத்தார். அனைத்து குருவிகளும் மாளிகையினுள் புகுந்தன. ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சியோடு கதவை மூடிவிட்டு ஆலயம் சென்றார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த தந்தையார் மகனை காணாமல் கண்டு, மகன் ஆலயத்திற்கு தான் சென்றிருப்பான் என்று எண்ணினார். திருப்பலியிலிருந்து வந்த மகனிடம், மகனே, சொன்ன கட்டளையை மறந்துவிட்டு ஏன் ஆலயம் சென்றாய் என்று சற்று கோபத்துடன் கேட்டார். நடந்ததை பெர்தினாந்து தந்தையாருக்கு விளக்கினார். அதை கேட்ட தந்தையார் மகிழ்ந்தார். இப்படி சிறு வயதிலேயே அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவார்த்தை இறைவன் இவருக்கு வழங்கியிருந்தார். ஃபாதர், சின்ன வயசுல இவ்வளோ பண்ணி இருக்காரு, பெரிய வயசுல அப்ப ஃபாதர், சின்ன வயசுல இவ்வளோ பண்ணியிருக்காரு, பெரிய வயசுல அப்ப என்ன பண்ணியிருப்பாரு? நம் புனிதர் அந்தோனியாரை அவங்க அம்மா அப்பா சின்னதுல இருந்து விசுவாசத்திலையும் இறை பக்திலையும் வளர்த்ததை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி அவர் ஆண்டவரை இன்னும் அதிகமா அன்பு செஞ்சாரு, எப்படி புதுமைகள் செஞ்சாருன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் அந்தோனியார் குருமடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று
அவருக்கு கனவில் சில காட்சிகள் தோன்றியது. உடனடியாக அவர் உறக்கத்திலிருந்து விழித்தெழுகிறார். தம் தந்தைக்கு ஆபத்து என்பதை உணர்கிறார். உடனடியாக அவர் தன் படுக்கையிலிருந்து எழுந்து குருமட தந்தையிடம் செல்கிறார். ஃபாதர், எனக்கு கனவில் சில காட்சிகள் தோன்றியது. என் தந்தையின் மீது பொய் குற்றங்களை சுமத்தி அவரை குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்திருக்கிறார்கள். நான் உடனடியாக அங்கு சென்று என் தந்தையை விடுவிக்க வேண்டும். அந்தோனியாரின் குருமடத்திற்கும் அவர் தந்தை இருந்த இடத்திற்கும் சுமார் 1200 மைல் தூரம். அதை இறைவனின் அருளால் அந்தோனியார் 2 மணி நேரத்தில் கடந்து சென்றார். தன் தந்தை குற்றவாளி கூண்டில் இருப்பதைக் கண்டு மனமுடைந்து கண் கலங்கினார் அந்தோனியார். அங்கிருந்து புறப்பட்டு தன் தந்தையின் நிலத்திற்கு சென்றார். கொலை உண்டு அங்கு புதைக்கப்பட்டிருந்த மனிதரின் அருகில் சென்று அந்தோனியார் ஜெபிக்க தொடங்கினார். அந்தோனியார் சிலுவை அடையாளம் மறைய இறந்த அம்மனிதர் உயிருடன் எழுப்பப்பட்டார். இறந்து போன மனிதரை உயிர்த்தெழ செய்கிறார் புனிதர் அந்தோனியார். உயிர் பெற்ற அம்மனிதரை அந்தோனியார் நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகிறார். அந்தோனியார் நீதிபதியிடம், இதோ கொலையுண்டு இறந்து போன மனிதன், இவரை கேளுங்கள், யார் குற்றவாளி என்று. என்னை கொன்றது மார்ட்டின் அல்ல. எனக்கும் என் சகோதரனுக்கும் சண்டை நேரிட்டதால் என்னை அவன் கொன்று மார்ட்டினின் நிலத்தில் புதைத்தான். அவங்க அம்மா அப்பா சின்னதுல இருந்து விசுவாசத்திலையும் இறை பக்திலையும் வளர்ந்த பற்றி நான் வந்து சொன்னேன். இப்போ அவர் குருவானவராகி எப்படி அவர் ஆண்டவரை இன்னும் அதிகமா அன்பு செஞ்சாரு, எப்படி பொதுமைகள் செஞ்சாருன்னு நமக்கு சொல்றேன். நம் புனிதர் அந்தோனியார் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த நாள் முதல் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதிலும் நற்கருணை அடையாளங்களை வழங்குவதிலும் இறை வார்த்தையை எடுத்துரைப்பதிலும் கவனமாக இருந்தார். மேலும் இறைவனின் துணையை கொண்டு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தினார். இறைவன் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் விசுவாசமும், இறைவன் மீது அவருக்கு இருந்த தனிப்பட்ட அன்பும் பிரியமும் பல ஆன்மாக்களை அவரிடம் அழைத்து வர உதவியாக இருந்தது.
இயேசுவே வந்தாரா அவர்? ஆமா அல்வின், இயேசு மேல அவர் கொண்டிருந்த பக்தியின் பயனா அந்த இயேசுவே குழந்தை வடிவத்தில் அவர் கையில வந்து நின்னாரு. இன்னைக்கும் அவர் சுரூபத்துல பார்க்கலாம். அவர் குழந்தை இயேசுவை தாங்கிய வண்ணமாக தான் அவருடைய சுரூபங்கள் காட்சியளிக்குது. அவருடைய இறப்பு வரைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டதுனால தான் இன்னைக்கு அவர் திருச்சபை புனிதராக கொண்டாடிட்டு இருக்கு. வா, அவருடைய வாழ்க்கை இறுதி நேரம் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன். அந்தோனியாரின் வற்புறுத்தல் காரணமாக ஒரு வண்டியில் அவரை ஆர்ச்செல்லா ஆசிரமத்திற்கு கூட்டிச் சென்றனர். அங்கு சென்றடைந்த அந்தோனியாருக்கு நோயின் தாக்குதல் அதிகரித்தது. உடல் சோர்வடைந்த நிலையில் இருந்த அவருக்கு ஒப்புரவு அருட்சாதனமும் நற்கருணையும் வழங்கப்பட்டது. அந்தோனியாரின் தாய் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்ற பாடலை பாடிக்கொண்டு விண்ணை நோக்கி பார்த்த வண்ணமாயிருந்தார். அரை மணி நேர அமைதிக்கு பின் 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்தோனியாரின் உயிர் என்னும் ஆன்மா இறைவனின் விண்ணக வீட்டை சென்றடைந்தது. அப்போது அவருக்கு வயது 36. லிஸ்பன் ஆலய மணிகளும் பதுவ நகர் ஆலய மணிகளும் தாமாகவே அழைத்து அந்தோனியார் இறந்த செய்தியை அறிவித்தனர். செய்தி அறிந்த மக்கள் அப்படியே தங்கள் பணிகளை விட்டுவிட்டு புலம்பி அழுதபடி ஆர்ச்செல்லா நோக்கி சென்றனர். அந்தோனியாரின் விருப்பப்படி உடலை பதுவையில் ஜூன் 17ஆம் தேதி அடக்கம் செய்தனர். அவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் துயரத்துடன் எரியும் மெழுகுத்திரிகளை ஏந்தி சென்றனர். 1232ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் நாள் அந்தோனியாருக்கு திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் புனிதர் பட்டம் வழங்கினார். Thank you.
புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு அளித்திருப்போம் என்று நம்புகிறோம். இதோ சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் ஒரு சில புனிதருடைய திருப்பண்டங்களை எடுத்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டில் கூடுதலாக ஒரு 4 திருப்பண்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. டோமினிக் சாவியோட எலும்பு இருக்காங்க எடுத்து வந்திருக்காங்க. அப்புறம் போப் பிரான்சிஸ் அவர்களால் ஆசீர்வதித்து தரப்பட்ட ஒரு ஜெபமாலை அங்கே வச்சிருக்கிறோம். அப்புறம் டோமினிக் சாவியோ பிறந்து வாழ்ந்து இறந்த இடத்திலிருந்து ரிவா என்கிற ஊரிலிருந்து கருவுற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த சின்ன குழந்தை இயேசுவும் அவங்க கருவுற்ற தாய்மார்களுடைய வயிற்றில் வச்சு ஜெபிச்சு தருவாங்களாம். அந்த குழந்தை இயேசுவும் அங்கிருந்து ஒரு மோதிரமும் எடுத்து வந்திருக்கோம். அதுவும் அங்கே உங்களுடைய பார்வைக்காக வைக்கிறோம். நீங்கள் அது அந்த திருப்பண்டங்களை பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படி நம்மளோடு கேட்டுக்கொள்கிறோம். டேய்